தொடர்ந்து செய்தியாளர் சாலமனிடம் இணைப்பில் இணையலாம். சாலமன் வணக்கம். இப்போ இந்த மக்கள் ஸ்ரீவைகுண்டம் அந்த ரயில் நிலையத்தில் சிக்கியிருக்கக்கூடிய 500 பேரையும் எப்போ மீட்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு எதிர்பார்ப்பும் தான் எல்லோரிடமும் இருக்கிறது. இப்போ ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? அங்கே செல்வதற்கான ஏதேனும் வழிகள் நம் கண்ணுக்கு தெரிகிறதா? என்ன நிலவரம் சாலமன்? ஸ்ரீவைகுண்டத்தில் ரயிலில் சிக்கியுள்ள 500க்கும் மேற்பட்ட பயணிகளை மீட்பதற்கான நடவடிக்கையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர், விமானப்படையினர் மற்றும் தமிழக காவல்துறையினர் உட்பட பல்வேறு நபர்கள் மும்முரமாக செயல்பட்டு வருகின்றனர். குறிப்பாக சுமார் 24 மணி நேரமாக ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த ரயிலில் பயணிகள் 500க்கும் மேற்பட்ட பயணிகள் தவித்துக் கொண்டிருக்கிற உணவில்லாமல் எங்கே செல்வது என்று தெரியாமல் அங்கே அந்த ரயில் நிலையத்திலே ஒழித்துக் கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக மழை நீரானது தொடர்ச்சியாக பெய்து வரும் சூழல்ல அந்த பகுதி முழுவதும் வெள்ள நீரானது தொடர்ச்சியாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியை ரயிலிலேயே காத்திருக்க வேண்டிய நிலையில் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது ஹெலிகாப்டரில் சென்று உணவு அளிப்பதற்கான திட்டத்தை தற்போது தமிழக அரசினர் ஏற்படுத்தினர். இருந்தாலும் தொடர்ச்சியாக இரவு நேரம் என்பதால் அங்கே அந்த பகுதிக்கு ஹெலிகாப்டர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தற்போது தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இது மட்டுமின்றி அங்கு சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் இருந்த பொதுமக்கள் சிலர் இங்கு பயணிகள் சிக்கியிருக்கக்கூடிய பயணிகளுக்கு உணவு வழங்கி இருப்பதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி சில நபர்கள் ஏற்கனவே காலையில் மழை வெள்ளத்துக்கு முன்பதாகவே தப்பித்திருப்பதாக இங்கே 400க்கும் மேற்பட்ட பயணிகள் சிக்கியிருப்பதாகவும் ஒரு சிலர் மற்றும் உணவு கிராம மக்கள் வழங்க மீதமுள்ள மக்களுக்கு உணவின்றி தவிப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இது மட்டுமின்றி அந்த பகுதிக்கு திருச்சி எஸ்பி செந்தில்குமார் தலைமையிலான ஒரு அச்சம் மிகுந்த ஒரு சூழலை எதிர்கொண்டு வருகின்றனர் அந்த 500 பயணிகளும். தற்பொழுது இரவு நேரம், வேறு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த இருட்டில் அந்த ரயில் பெட்டிகளில் கீழே தண்ணீர் அளவானது அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் உணவின்றி இது மட்டுமின்றி விஷப்பூச்சிகள் உள்ளிட்ட தொல்லைகள் மறுபுறம் இருக்கின்றன. இதையெல்லாம் தாண்டி அங்கு அப்பர் பெர்த்தில் தஞ்சம் புகுந்திருக்கின்றனர் இந்த 500 பயணிகளும். அவர்களை எப்பொழுது மீட்கப்பட இருக்கிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் அச்சமும் தான் எல்லோரிடமும் நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த மீட்பு பணியில் ஒரு சிறிய தொய்வும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. சூலூர் விமான தளத்திலிருந்து அவர்களை மீட்பதற்காக சென்ற அந்த விமானங்களும் எங்கே தரையிறங்குவது என்று ஒரு முழுமையான ஒரு பார்வை கிடைக்காமல் மழை வெள்ளம் முழுக்க சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த மீட்பு பணியை துரித கதியில் செயல்படுத்த முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் அவர்களும் இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த 500 பயணிகளும் எப்பொழுது மீட்கப்பட இருக்கிறார்கள், அவர்களுக்கு எப்பொழுது அந்த ரயில் பரத்திலிருந்து ஒரு விமோசனம் கிடைக்க இருக்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கிறது. கூடிய விரைவில் அது நடக்கும் என்று நம்புவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.